டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நன். அதாவது நேரமும் கடல் அலையும் நமக்காக காத்திருப்பதில்லை என்பது பழமொழி. வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் கடவுள் தந்த வாய்ப்பாக பயன்படுத்தினால் வாழ்வில் உயர்வது உறுதி. ஹோமியோ மருந்தினை கண்டுபிடித்த கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹனிமன் 10/4/1755 முதல் 2/7/1843 வரை 88 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவரது மருத்துவத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதில் அவர் அடைந்த பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அவரது மருத்துவ பட்டறை பலமுறை தீக்கிரையானது. சொந்த குடும்பத்தினரும் இவரை பைத்தியம் என்று தள்ளி ஒதுக்கினர். ஆனால் அவரோ கொஞ்சமும் தன் முயற்சியில் தளரவில்லை. அந்நாட்களில் மலேரியா காய்ச்சல் கொடூரமாக பரவியது. அநேகம் மறுத்து கொண்டிருந்தனர். ஹனிமன் தன் மருத்துவர்களால் மலேரியாவை குணமாக்க முடியும் என்று தெருவாக கூறினார். மீண்டும் எதிர்ப்பு தான் அதிகரித்தது. திடீரென்று அனைவர் முன்னிலையிலும் ஒரு ஊசி மூலம் மலேரியா கிருமிகளை தன் உடலில் செலுத்தினார். அடுத்த வினாடியை கொடிய மலேரியா காய்ச்சலால் தாக்கி சுருண்டு கீழே விழுந்தார். பைத்தியக்காரன் என்பதை நிரூபித்து விட்டார் என்று மக்கள் கூறினர். அவரோ உடனடியாக எழுந்து தன் மருந்துகளை உட்கொண்டு பூரண சுகம் பெற்றார். மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரது வார்த்தையை நம்பி ஹோமியோ மருந்தினை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். வாயால் எதையும் எளிதில் பேசிவிடலாம், ஆனால் வாழ்க்கையில் காட்டுவது கடினம். வேதக்காரர்கள் எல்லாரும் வேஷக்காரர்கள் என்ற கோஷத்தை மாற்றி உண்மையான தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஐசையா 53:5 we are healed by his stripes. one song. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று அறிந்து கொண்டேன் சுவாமி. நானும் ஆண்டவருடைய தழும்புகளால் குணப்பட என்னை பயன்படுத்த வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.